வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிளே ஆஃபுக்கு செல்லும் 4 அணிகள் சிஎஸ்கே வெற்றி சதவீதம் எப்படி உள்ளது, வெளியான புள்ளிப்பட்டியலின் இறுதிக்கட்ட முடிவுகள். அதாவது 2024 ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரில் இன்னும் 8 போட்டிகளே மீதமுள்ள நிலையில் எந்தெந்த அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் என்பது குறித்த சதவீத கணக்கு தற்போது வெளியாகி இருக்கு. ராஜஸ்தான் அணிக்கு எதிரான வெற்றிக்கு பின் சிஎஸ்கே அணி வெற்றி சதவீதம் அதிகரித்து உள்ளது. கேகேஆர் அணி ஏற்கனவே பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்று விட்டது. இதனையடுத்து ராஜஸ்தான் அணிக்கு 98% வாய்ப்புகளை பெற்று உள்ளது. அந்த அணியானது தற்போது 12 போட்டிகளில் விளையாடி 8 வெற்றிகளை பெற்று உள்ளது. இன்னும் 2 போட்டிகள் மீதமுள்ள நிலையில் அதில் ஒரு வெற்றி பெற்றால் கூட அந்த அணி தகுதி பெற்றுவிடும். இதற்கடுத்ததாக எஸ்ஆர்ஹெச் அணிக்கு 81% வெற்றி வாய்ப்புகளும் உள்ளது. அந்த அணிக்கு இன்னும் 2 போட்டிகள் மீதம் உள்ளது. அந்த அணியும் ஒரு போட்டியில் பெரிய வெற்றி பெற்றால் தகுதி பெற்றுவிடும். சிஎஸ்கே அணி 65% வாய்ப்புகளை பெற்று 4வது இடத்திலும் இருக்கு. அந்த அணிக்கு லீக் சுற்றில் இன்னும் ஒரு போட்டி மட்டுமே மீதம் உள்ளது. ஆர்சிபி அணியுடன் தனது கடைசி லீக் போட்டிகள் சிஎஸ்கே அணி மோத உள்ளது. அந்த போட்டிகள் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றால் அதிக நெட் ரன் ரேட் அடிப்படையில் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும். எனவே அந்த ஒரு போட்டியை வைத்துதான் சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பும் அமைந்து உள்ளது. லக்னோ அணி 26% வெற்றி வாய்ப்புடன் 5வது இடத்தில் இருக்கு. லக்னோ அணிக்கு இன்னும் 2 போட்டிகள் மீதம் இருக்கு. ஆனாலும் இந்த அணியின் நெட் ரன் ரேட் ஆனது -0.769 என மிக மோசமாக இருப்பதால் அந்த அணியானது 2 போட்டிகளில் வென்று 16 புள்ளிகளை பெற்றாலும் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்வது கடினம்தான். 6வது இடத்தில் ஆர்சிபி அணி 20% வெற்றி வாய்ப்புடன் உள்ளது. சிஎஸ்கே அணிக்கு எதிரான தனது கடைசி லீக் போட்டியில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றால், அதாவது 18 ரன்கள் வித்தியாசத்தில் அல்லது குறைந்தது 11 பந்துகள் மீதமுள்ள நிலையில் போட்டியில் வெற்றி பெற வேண்டும். அப்படி நடந்தால் மட்டுமே நெட் ரன் ரேட் அடிப்படையில் சிஎஸ்கே அணியை முந்தி பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல முடியும். டெல்லி அணிக்கு 6% வெற்றி வாய்ப்பும் குஜராத் அணிக்கு 4% வெற்றி வாய்ப்பும் உள்ளது. இந்த 2 அணிகளும் தங்களின் கடைசி லீக் போட்டிகள் வெற்றி பெற்றாலும் கூட நெட் ரன் ரேட் அடிப்படையில் தான் மிகவும் பின்தங்கி இருப்பதால் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற வேண்டும். அதன்படி பார்த்தால் கேகேஆர் அணி தற்போது தகுதி பெற்றது. ராஜஸ்தான் அணி 98%, எஸ்ஆர்ஹெச் அணி 81%, சிஎஸ்கே 65%, லக்னோ அணி 26%, ஆர்சிபி அணி 20%, டெல்லி 6%, குஜராத் 4% உள்ளது. பஞ்சாப் மற்றும் மும்பை அணிகள் ஏற்கனவே பிளே ஆஃபை விட்டு வெளியேறிவிட்டார்கள். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.